அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 10 வயது சிறுவனான கருப்பசாமி உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறி வந்தார்கள். தொடர்ந்து தற்போது தாயை பழிவாங்க மகன் கொலையா என்ற ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்த வழக்கில் புதிய தகவலும் கிடைத்திருக்கிறது. கோவில்பட்டியில் நேற்று சிறுவன் மர்மமான முறையில் இருந்தார். கள்ளச்சந்தையில் மது விற்பனை குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததால் தான் சிறுவனின் தாய் சிறுவன் கருப்பசாமி கொலை செய்யப்பட்டாரா, கோவில்பட்டியில் சிறுவனின் மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியின் இளைய மகன் கருப்பசாமி என்ற சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் உயிரிழந்த சிறுவன் கருப்பசாமி வீட்டு பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்டது. மது மற்றும் கஞ்சா குறித்து கருப்பசாமியின் தாயார் பாலசுந்தரி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு சில தினங்களுக்கு முன்பு புகார் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கள்ளச்சந்தையில் மது விற்கும் கும்பல் ஆத்திரத்தில் சிறுவன் கருப்பசாமியை கொலை செய்திருக்கலாமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி உள்ளனர். இதனால் தொடர்ச்சியாக இந்த எஸ்பி ஜான் அந்த இடத்தில் முகாமிட்டு தொடர்ச்சியாக தனிப்படை அமைத்து இந்த மது குறித்து தொடர்பு என விசாரித்து வருகின்றனர்.